அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பாகும். அதனால எப்பொழுதும் வாழ்க்கையில அனைவரிடமும் அன்பா இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 15/10/2016 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி பௌர்ணமி திதி. இன்று டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணியில் இருந்து 8:45 மணி வரை, மாலை 4:45 மணியில் இருந்து 5:45 மணி வரை, ராகு காலம் 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணியில் இருந்து 3 மணி வரை, குளிகை 6 மணியில் இருந்து 7:30 மணி வரை, சந்திராஷ்டமம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்கள் பார்வையில். பத்தாம் திருமுறை திருமந்திரம் ஒரு ஞான பொக்கிஷம், ஒரு ஞான புதையல். சாதாரணமாக இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படாத பல அரிய செய்திகளை, ஞான செய்திகளை புதையலைப் போல அள்ளி அள்ளி தருகின்றார் திருமூலர். இதில் 3ஆம் தந்திரத்திலே அஷ்டாங்க யோகம் என்னும் தலைப்பிலே அஷ்டாங்க பேரு என்பது மிக அருமையான ஒரு தமிழ்ச்சொல். யாம் பெற்ற பேரு பெருக இவ்வையகம், பெறுதற்கரியது கிடைத்தற்கு அரியது. அஷ்டாங்க யோகம் செய்தால் நமக்கு எல்லா விதமான ஒரு நலன்களும் வளமும் கிடைக்கும். வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்து அமராபதி செல்வன் இவன் என திருந்தன் முழவம் குழலும் இயம்ப இருந்து இன்பம் எய்துவர் ஈசன் அருளே. 634வது பாடல். இந்த 634வது பாடல் என்ன சொல்லுகின்றார்? அந்த மிகவும் கஷ்டப்பட்டு முன்பெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார் அல்லவா, இயமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி, இதெல்லாம் உடம்பை வருத்தி கொண்டு நாம் இறைவனை நினைத்தால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? இதுதானே ரொம்ப முக்கியம். நமக்கு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் கேட்குற முதல் கேள்வி, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்போம். ஏன்னா நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பது தான் இந்த வாழ்க்கையிலே இப்போ நம்முடைய முதல் கேள்வி. அங்கே போனால் என்ன கிடைக்கும், இங்கே வந்தால் என்ன கிடைக்கும், புத்தகத்தை படித்தா என்ன கிடைக்கும். எனவே இங்கே அதற்கு பலனை சொல்லுகிறார். உனக்கு இதனால் கிடைக்கின்ற பலன் என்ன தெரியுமா? மறுபிறவி இல்லை. இந்த பிறவி உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னை பிடித்த வினைகளெல்லாம் போகும். வருந்தி தவம் செய்து, தவம் செய்ய வேண்டுமென்றால் உடலை வருத்த வேண்டும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து, மாணிக்க வாசகர் சொன்னார். இப்போ நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? ஊனினை பெருக்கி உள்ளொளியை சுருக்கிறோம், நல்லா உடம்பை வளர்க்குறோம். ஆனால் தவம் செய்கின்றவர் ஊனினை உருக்கி உள் ஒளியை பெருக்கினார்கள், மனதிலே உள்ள இறை அருளை பெருக்கினார்கள். வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய். அப்படி நாம் தவம் செய்து விட்டால் புண்ணிய அதிகமாகி அமராவதி சொர்க்க உலகத்திலே தேவர் நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். அப்போது உயர்த்தப்படுகின்ற பொழுது நம்முடைய காதுக்கு தியானம் பண்ணும்போது 2 ஒலி கேட்கும்னு சொல்கிறார். முழவமும் குழலும் இயம்ப. முழவம்னா மத்தளம், அதாவது மிருதங்கம். குழல்னா புல்லாங்குழல். இந்த 2ம் மிக அருமையான ஒரு வாத்தியங்கள். அதுவும் புல்லாங்குழல் இருக்குது பாருங்க, கிருஷ்ணன் வாசித்த அந்த புல்லாங்குழல் மிகவும் இனிமையானது. வேய்ங்குழல் என்று பெயர். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர், திருவள்ளுவர். அந்த குழல் இருக்கே புல்லாங்குழல், அது தியானம் செய்கின்ற பொழுது அந்த புல்லாங்குழலும் மிருதங்கமும் வாசிக்கிற மாதிரி நமக்குள்ளே தியானத்தில் அந்த ஒளி தோன்றும்னு சொல்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. அப்படி தியானம் செய்கின்ற பொழுது இதெல்லாம் தோன்றுமான்னு நமக்கு சந்தேகம் இருந்தால் தியானம் செய்து பாருங்கள். ஒளியும் வரும், நாதமும் பிந்துமும் வரும்னாரு. இந்த நாதம் பிந்துங்கிறது தான் ஒளி தியானம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே நமக்கு கிடைப்பது. அதுதான் நாத பிந்து கலாதி நமோ நமோ அருணகிரிநாதர். இந்த 2ம் தியானம் செய்கின்றவர்களால் உணரலாம்னு சொல்கிறார். லைட் அண்ட் சவுண்டு. அந்த தியானத்தில் நமக்கு வேறு என்ன கிடைக்கும் என்றால், நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தியானம் செய்தால். நம் ஊருக்கு பக்கத்திலே, சென்னைக்கு பக்கத்திலே திருநின்ற ஊரிலே பூசலார் நாயனார் ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். எல்லாரிடமும் போய் கேட்டு பார்த்தார், யாரும் கொடுக்கவில்லை பணம். ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? தியானம் செய்தார். என்னையாது, கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தார், முடியாமல் தியானம் செய்தார்னா என்ன அர்த்தம்? வேலையை மாற்றிட்டாரா என்றால் இல்லை, தன்னுடைய மனதுக்குள்ளேயே தியானத்துக்குள்ளேயே கோயில் கட்டினார் என்று சொன்னார். மனக்கோயில் அமர்ந்த மாணிக்கம். இறைவனுக்கு கோயிலை மனதுக்குள்ளேயே கட்டினாரா. இப்போ நாமெல்லாம் மனதுக்குள்ளே வீட்டை கட்டினா பக்கத்தில் உள்ளவங்க, அவன் கோட்டை கட்டுறான், மனக்கோட்டை கட்டுறான்னு சொல்லுவாங்க. மனக்கோட்டை கட்டுவது என்பது கண்களை விழித்து கொண்டு பகல் கனவு காண்பது. ஆனால் பூசலார் நாயனார் கட்டியது தியானம் இருக்கின்ற பொழுது கோயில் கட்டியது.
உண்மையிலேயே பல்லவன் ஒரு கோயிலை கட்டினான். இறைவன் சொன்னானாம், திருநின்றவூரில் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் செல்வதால் உனக்கு வர முடியாது என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த மன்னனே வருகின்றான் பல்லவன். இங்கே எங்கே கோயில் இருக்கிறது, எங்கே கோயில் இருக்கிறதுன்னு பார்க்கின்ற பொழுது கோயில் எங்கேயும் காணோம். இவர் தியான நிலையிலே அமர்ந்து கொண்டு திருநின்றவூரிலே மனதுக்குள்ளேயே கோயில் கட்டி கொண்டிருந்தாராம். எனவே அந்த மணக்கோயிலுக்குத்தான் சிவபெருமான் எழுந்தருளினார். இன்றைக்கும் அந்த திருக்கோயிலை நாம் திருநின்றவூரிலே காணலாம். அப்படி தியானத்திலே யாரெல்லாம் எதுவெல்லாம் நினைக்கிறார்களோ அதுவெல்லாம் கைகூடும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, திருநின்றவூர் மட்டுமல்ல, திருமயிலையில் வாயிலார் நாயனார் தியானம் செய்த நிலையிலேயே இறைவனுக்கு பூஜை செய்தார் மயிலையில். அப்படிப்பட்ட வாயிலார் நாயனாரும் பூசலார் நாயனாரும் 63 நாயன்மார்களே இருந்து எவ்வாறு தவம் செய்வது என்கின்ற திருமூலருடைய பாடலுக்கு நமக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கண்ணன் செய்த குறும்புகளையெல்லாம் யசோதை நிலையிலிருந்து ஆழ்வார் சொன்னார் இல்லையா? உடனே யசோதை கிட்ட கண்ணன் கேட்டானா, ஏமா நான் செய்ததையெல்லாம் நீ பார்த்தாயா? வெளியில் யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீ அதையெல்லாம் என்மேல் சொல்லி ஒரு குறையாக நீ பேசுகின்றாய். சரி, நீ பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் நான் அந்த பெண்களோட தீம்பு செய்கின்ற வரை, அவர்களோடு குறும்பு செய்கின்ற வரை, அவங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்களேம்மா, அந்த பெரியவங்க என்னை பிடித்து கொள்ள மாட்டார்களா? என்னை அடிக்க மாட்டார்களா? என்னை கயிற்றால் கட்ட மாட்டார்களா? எப்படிமா நான் போய் தீம்பு செய்வேன்? என்னால் எப்படி குறும்பு செய்ய முடியும்? நானோ சிறிய பாலகனாயிற்றே என்று கண்ணன் கூறினானாம். உடனே யசோதை பார்க்கறா, டே கண்ணா, நீ பொய்யே சொல்லக்கூடிய பொய்யன். அதனால் ஊரார் சொல்லுகின்றார்கள் என்பதை மட்டும் நம்பவில்லை. நீ எப்படி குறும்பு பண்ணுவேன்னு ஒரு கேள்வி கேட்குற இல்லையா? அந்த வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் அந்த பெண்களை மட்டும் பாதுகாப்பது அவர்களுக்கு வேலை அல்ல, மற்ற வேலையும் இருக்கே அப்படின்னாலாம். என்ன வேலை? இந்த பெண்களெல்லாம் மோர் விற்பதற்காக, தயிர் விற்பதற்காக கிளம்பிடுவார்கள். வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் எல்லாம் பசுக்களை மேய்ப்பதற்காக சென்று விடுவார்கள். இப்போ வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை, இருக்கக்கூடியவள் அந்த பெண் மட்டும்தான். அதனால் நீ அவளோடு தீம்பு செய்கின்றாய், குறும்பு செய்கின்றாய்னு யசோதை சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைகின்றது. தாய்மார் மோர் விற்கப் போவர், தமப்பன்மார் கற்றானிரை பின் போவர், நீ ஆய்ப்பாடி இளங்கன்னிமார்களை நேர்படவே கொண்டு போதி, காய்வார்க்கு என்றும் உகப்பனவே செய்து கண்டார் கழறத்திரியும், ஆயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவே அப்படின்னு ஆழ்வார் காட்டுகின்றார். எவ்வளோ அழகான இனிமையான வரிகள் பாருங்கள். கண்ணன் கேட்டான் இல்லையா, வீட்டில் பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் பெரியவங்க தாய்மாரெல்லாம் மோர் விற்பதற்காக கிளம்பி விட்டார்கள். அந்த காலத்தில் இந்த பெண்களெல்லாம் வேலை செய்திருக்கின்றார்கள் என்பதனுடைய சான்று இந்த பாசுரம். அப்போ வீட்டில் இருக்கிற தந்தைமாரெலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், பசுக்கூட்டங்களையும் கன்றுகளையும் மேய்ப்பதற்காக கிளம்பி விட்டார்கள். அங்கே யார் இருக்காங்க? ஆயர்பாடியில் இளம் கன்னிமார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் மயங்கச் செய்து விட்டான் கண்ணன். அதனால்
இவன் அழைத்த இடத்திற்கு இவனுடைய அழைப்பை ஏற்று அந்த பெண்களும் வந்து விட்டார்கள். நேர்படவே கொண்டு போதி உன் இஷ்டப்படி நீ இஷ்டப்பட்ட இடத்திற்கு நீ இஷ்டப்பட்ட வகையில் அந்த பெண்களை அழைத்து சென்று விட்டாய். இப்படி நீ அழைச்சிட்டு போன உடனே இந்த ஊரில் இருக்கிறவங்க இருக்காங்களே 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள்னு நம்ம இன்னைக்கு சொல்கிறோமே, அப்படி அந்த 4 பேர் யாரு? உன்னை காய்வார்கள், உன்மேல் வெறுப்பு கொண்டவர்கள், உன்மேல் அன்பில்லாதவர்கள். அந்த அன்பில்லாதவங்க எல்லாம் நீ இப்படி தீம்பு செய்த உடனே பார்த்தீங்களா அந்த வீட்டில் இருக்கிற கண்ணன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா அப்படின்னு 4 விதமாக பேசுகின்றார்களே, இதையெல்லாம் என்னால் கேட்க முடிகின்றதா? அவர்களுக்கு இப்படி பேசுவதற்காக வெறும் வாயையே மெல்லுவார்கள். அவங்களுக்கு அவல் கொடுத்தது போல நீ இப்படி தீம்பு செய்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். உன்மேல் அன்பில்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு உன்மேல் அன்புடையவர்களாக நாங்களெல்லாம் வெறுத்து பேசும்படியாக செய்கின்றாயே. கண்டார் கழறத் திரியும், வெறுப்பு ஏற்படும்படியாக எங்களை பேச வைக்கின்றாயே அப்படின்னு அந்த யசோதை நொந்து பேசுகின்றாள். அதனால் உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரிந்துவிட்டது, உன்னுடைய குறும்பு என்ன என்பது விளங்கிவிட்டது. நீ எந்த தருணத்தில் இப்படியெல்லாம் தீம்பு செய்கின்றாய் என்பதனையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உன்மேல் அன்பில்லாதவர்களுக்கு அப்படியே மெல்லக்கூடிய அவல் போன்ற ஒரு மகிழ்ச்சியான நிலைப்பாடாக அமைகின்றது. ஆனால் எங்களுக்கோ பக்தி உடைய அடியார்களுக்கோ நீ இப்படி தீம்பு செய்கின்றாயே, குறும்பு செய்கின்றாயே, அதை இவர்களெல்லாம் பேசும்படியாக வைத்து விட்டாயே என்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம், ஒரு துக்கம் மேலிடுகின்றதே. இப்படிப்பட்ட ஆயனே, ஆயர் குலத்தில் உதித்தவனே, உன்னை பற்றி நான் தெரிந்து கொண்டேன், உன்னுடைய லீலைகளையெல்லாம் உணர்ந்து கொண்டேன். நீதான் சர்வேஸ்வரன் என்பதை காட்டி நிற்கின்றாய். அதனால் உனக்கு முலைப்பால் தருவதற்கு நான் அச்சப்படுகின்றேன் என்று யசோதையினுடைய நிலையிலிருந்து பெரியாழ்வார் பேசினாலும் யசோதைக்கு கிடைத்த அத்தனை அனுபவமும் இந்த காலத்தில் ஆழ்வாருக்கு கிடைத்திருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை நம்மிடையே பரவுகின்றது. என்ன நேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில் நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.